தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களே உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. மதவெடி மதவெடி குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி. மதவெடி மதவெடி குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி. நடந்தது இதுல வச்சிட்டு போனான். இதுல இருந்தது என்னது? புதுக்குள்ள ஐயோ கடவுளே கடவுளே, இது என்ன பெரிய இல்லையா? இதுக்குள்ள என்ன வச்ச நீங்கள்? இதுக்கு என்ன வச்ச நீங்கள்? காலையில இதுல வச்ச பாவிச்சு இப்ப உங்களுக்கு முன்னால வச்சிருந்தேன் நான். என்னன்னு சொன்னா லூசு கலாச்சின்னு விசர் வந்தேன்னு சொல்லிட்டேன். கண்ணாடி தலையில என்ன நடக்குது பாருங்க. புதிய தேடி நீங்க அதான் தலையில கிடந்தது தெரியலையே. மறந்து போனீங்க தலையில. இது திருத்தல தம்பி. ஐயோ மனுஷர் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லன்னு என்னத்த மறக்கிறான்னு ஒரு விவஸ்தை இல்லையா? எல்லாத்துக்கும் மறதி. என்ன நல்லவள என்ன யாருன்னு கேட்காம இருக்குது இந்த அளவுக்கு. அதுவும் ஒருக்கா கேட்டு ஸ்டார்ட்ல குளிச்சா குளியோட மறதி வருது இல்ல அந்த விஷயத்துல, மற்ற எல்லாத்துலயும் வருது. கடைகளுக்கு அனுப்பினா என்ன மாதிரி? ஐயோ கடவுளே, பால் என்று சொன்னா மோர வேண்டிட்டு வரும், மோரண்டா தயிர வேண்டிட்டு வரும். இந்த மனுஷனோட படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எப்பயுமே 10 சாமான் எழுதி கொடுத்தா 2 தான் வரும், மிச்சம் 8 என்னன்னு மறந்து போனேன். என்னையும் அப்படிதான். அண்டை கோயிலுக்கு போறது வேட்டியை கட்டிக்கொண்டு வாங்க. நான் இந்த குளிர்க்க விசாரண் மாய் வேட்டியை கட்டிக்கொண்டு ஆள் பேன்ஸோட வந்து நிக்குது. இந்த ஆள் கதையை கட்டி நீர் வேட்டியை கட்டிட்டு போயிருக்கு. அப்ப உமக்கு என்ன செய்யறது இந்த குளிருக்குள்ள? 8 சாமான பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட 2 வாசிச்சு போட்டு மிச்சத்துக்கு பொக்கெட்டுக்கு வச்சுட்டு அதை மறந்துடுறேன். அந்த பேப்பர் எடுத்து திருப்பி வாசிக்கிறதுக்கு அப்படி அறிவு. இந்த புள்ளியோட பர்த்டே தெரியுமாண்டுங்க இருக்கு தெரியாது. உங்களோட பர்த்டேக்காக விஷ் பண்றவரும் அதுவும் மறந்துதான் இருந்தவர். கிள்ளி ஒரு நாள் புடிச்சான் புடி ஒரு பர்த்டேயோட அண்டுல இருந்து இந்த வரைக்கும் அந்த இப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிடிக்கணும் போலான் இருக்கு. ஏன்னா ஒன்றுக்கும் தெரிந்தது இல்ல. என்னடா அப்ப புள்ளியல் கிளாஸ் என்னன்னு அப்ப எத்தனாம் வகுப்பு படிக்குதுண்டு புள்ளியல் இருக்கான்ற முதல் பிரச்சனை. அதுக்கு பிறகுதான் அதுல எத்தனாம் வகுப்பு படிக்குது படிக்கல இதெல்லாம் சொல்றதுக்கு. அண்டைக்கு இப்படிதான் அந்த கல்யாணம் வீட்டுக்கு போனோம். போய் வரங்க வாக்கிங்க கார விட்டுட்டு என்ன கொண்டு அவடம் எல்லாம் அலையண்டு இலைஞ்சு. அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. அன்றைக்கு மோளுக்கு போறேன்னு போயிட்டு காரை விட்டுட்டு பஸ்ல வரி வருது. என்னன்னு கேட்க மறந்து போச்சுதான் கார். நல்ல வல்லார சம்பல் போட்டு கொடுப்பாங்க. வல்லாரை சம்பல் போட்டு இல்ல அப்படி போட்டு குள்ளாச்சு தீத்தணும் வாய்க்குள்ள. தனியா வல்லார தோட்டத்தையே கொண்டு கொடுக்கணும். மாமி சொன்னவ அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இதுதான் பிரச்சனையா. ஆனா அதை கல்யாணம் முடிக்க முதல் சொல்ல புறாக சொல்றா. இப்ப அவ மறந்துட்டா போல இருக்கு. இந்த ஆள்ற ஞாபக மறதிய போக்குறக்காண்டி செருப்பா கூட கழுத்துல கட்டி தூக்க விட்டுருக்கேன். போட்டிருக்கோம் அது தெரியுது. கால பெரிய விரல்ல கட்டுறாரு அம்மா. பெரிய விரல்ல கட்டுறவ என்னடா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செருப்பு துளைஞ்சு போகும். பெரிய விரல்ல ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி கொள்ளா அப்படியே வருவேன். இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. இது எப்படி இருக்குது பகுடி? தேவையானது ஒன்று ஞாபகம் இல்ல, தேவையில்லாத எல்லாம் ஞாபகம். நல்ல விண்டருக்கும் வேலைக்கு வந்து ஒரு சோற்ற போட்டு. ஐயோ கடவுளே, நான் இல்ல தம்பி அந்த வீட்டுல அவமானம். -5 கோட் துளைச்சிட்டு 5 கோட் விட்டுட்டு வந்துட்டு தம்பி மறந்து போறது இல்ல தம்பி. புறங்க குளிருக்குள்ள போறேன் கோட்டை போட்டுக்கொண்டு போறேன் மறந்து விட்டுட்டு வரேன். வரும்போது உடம்பு குளிராதா ஒரு மனுஷன்? அது இல்ல. அப்ப இவ்வளவுதான் பேசுங்க, இவ்வளவு திட்டுங்க. ஐயோ அந்த மனுஷன் செருப்பால் அடிச்சு கூட பாத்துதான் மாமி. அப்பயும் அதுக்கு சூடு சொன்ன வரவே இல்லையா.
குழந்தையில இருந்தும் பஞ்சி அடிச்சு கிழிச்சு எல்லாம் செய்து பார்த்திருக்கோம். ஒன்றுக்கும் அறிவு வேலை செய்யல. இதை நான் சில பேருக்கு ஒரு வியாதி மாதிரி வியாதி என்னாலும் இது இவ்வளவு மோசமான வியாதி எங்கேயும் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்படையில ஒரு டைம். பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. உங்களை விட்டா மாறி மாறி தட்சிணாமூர்த்தி மேளம் பாசிச்ச மாதிரி கிடு போய்கொண்டே இருக்கிறீங்க. நானும் கொஞ்சம் சைலண்டா இருந்து கேட்போம் என்றால் என்ன கலக்கிறேன்னு மறந்துருக்கு. நான் யோசிச்சு கொண்டிருந்துட்டேன். நீங்கள் என்ன என்ன பண்ணி நீங்கள் மறந்துட்டேன். இங்க கொஞ்சம் பொறுங்கோ. ஞாபகம் உங்களுக்கு இப்ப மறதிதான் பிள்ளை, அதான் மறக்க கூடாது. அப்படித்தான் மறக்க கூடாது. ஒரு சில விஷயங்கள் இருக்கு மறக்காம இருக்கிறது, எல்லாத்தையும் மறக்கிறது அவர் மனுஷர். இப்ப மறக்காமல் இருந்து ஞாபகப்படுத்துறேன்னு வெப்பம். இந்த மனுஷியோட யாரும் காலம் தள்ளுவானோ இப்ப செய்த விளையாட்டுகளுக்கு காலம் எழும்பி இந்த மனுஷி எனக்கு செய்ததுல பேப்பரை எழுதி ஞாபகப்படுத்தினார். சரியோ? ஆரம்பத்தில் இவர் பேங்க்ல கிளர்க்கா வேலை செய்யறாருன்ற ஒரு நிக்கல் விட்டினம். மாப்பிள்ள பேச சரியோ? அப்ப நீங்க கிளாக் தானே? அது கிளாக்கா இருந்தா கிளாக்காவே இருக்கிறது, மேனேஜரா வர்ற இல்லையே, வந்து காட்டினான் தான். உங்களோட கெப்பாசிட்டியாவே தெரியாது நீங்கள் கிளாக்கா இருந்து மேனேஜரா வருவீங்க. அப்ப ஆரம்பத்திலேயே எல்லாரும் அப்படியே குதிக்கிறது. ஒரு சூரத்தன்மையை மூஞ்சேல பார்த்து விளங்கணும். சூரத்தன்மையை ஒரு சூர புலி என்று விளங்கி நான் எல்லாம் அண்ணமியல் பிடிக்கிறேன் மூஞ்சேல. அப்ப ஒரு கதை அவைக்கு சரியோ? அது போக சரியோ? ஆரம்பத்தில் இவர் என்ன கொஞ்சம் தலைமை குறைவு, என்ன நிறுத்தேறி உங்களுக்கு தலைமை இருந்த எப்பயோ பாக்குற நீங்களே, சிவி இருக்கோ சிவி இல்லையோ பாக்குற நீங்களே. கொஞ்சமே குறைவு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரி, இப்ப குறைஞ்சதால இந்த வாழ்க்கையில குறைஞ்சு போச்சுங்க. மீச்சுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குதானே. நகையெல்லாம் வாங்கி தந்தா போட மாட்டீங்க, எல்லாம் செப்பிலையும் பித்தளையிலையும் போடுவீங்க. செல்வாக்கா வச்சிருக்கிறேன். அதை விடு தம்பி, இந்த ஞாபகம் என்ற சாமான எனக்கு நல்லா இருந்ததுன்னு வெப்பம். இந்த மனுஷிக்கு காலம்பரை ஒவ்வொரு நாளும் இடிய பொருளாலையும் உலக்கையாலையும் அடிக்க வந்து அப்படி ஒவ்வொன்றையும் ஆரம்பத்தில இருந்து நீங்க செய்த அலுவல்களை ஞாபகப்படுத்தினால் எத்தனை விஷயங்கள் இந்த மண்டைக்க வந்து கொதிக்கும் தெரியுமே. எத்தனை விஷயம் சொல்லு பாப்போமா. காலம்பரை நீங்கள் அங்க கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து எனக்கு செய்த அநியாயங்கள், ஒரு மதிப்பில்லை, ஒரு மூத்த மாப்பிள்ளை வந்திருக்கிறான் குடும்பத்தை கரசேன், ஒரு மதிப்பில்லை, ஒரு மரியாதை இல்லை. வந்தார் போனார். ஒரு ஆரம்பத்தில் மட்டும் நல்ல நடுமுறை மீன் வாங்கி சமைச்சு தந்துச்சு மாப்பிள்ளை புதுசு. புறவு பார்த்தா கீழி மீனும் கீரையும், அங்க வேலிக்கு ஆஞ்ச கீரையும் கீழி மீனும் அப்படி கீரை. அதுக்கு பிறகு உண்மையெல்லாம் வெளியில வந்தது. முறையா கொடுக்க வெட்டித்தான் உண்மை வெளியில வந்துச்சு. அதுக்கு பிறகு கீரை மீனும் கீரியும் தான். இப்படி இதுகள் செய்த அநியாயத்தை ஞாபகப்படுத்தி நீ தம்பி கேளம் சொல்றேன். மாமிக்காரி ஒரு நக்கல் எங்கட அம்மாவோ வேற யார்? ஐயோ கடவுளே, இவர் என்ன ஒவ்வொரு முறையும் வரைக்கும் ஒரு காசம் கிச கொண்டு வருவோம் இல்ல. அப்ப நான் வேலை செய்கிறேன், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அது கொடுக்கணும், எல்லாத்துக்கும் காசு கொடுக்க என்ன இல்லை. கொழும்புல வேலை செய்யறனோ. அப்ப இந்த சகோதரங்கள் அது எல்லாம் இருந்தது. அப்ப என்ன பாத்துக்கிறது செய்யறேன் இல்லையோ, ஏழுமானா செய்வன் தானே, நான் மனுஷத்தன்னுடையவன் தானே. அப்படி கணக்கு செய்தாலும் இது மேத்த மாப்பிள்ள சரியில்லை, அப்படி இப்படி கதை செய்யறேன்னு மறந்துட்டீங்க. எத்தனை குத்தல் கதை இவருக்கு. ஏழாவது ஒன்றும் ஏழாண்டா இன்னதுக்கு ஒற்ற கால, நான் எங்க ஒற்ற கால நின்றேன். இப்படி கண்ட குத்தல் கதை. சீதனம் கட்டு வாங்கி போட்டு நான் கொண்டு இல்ல உள்ளது தந்ததுகளப்பா தந்து போட்டு திருப்பி எடுத்தும் போட்டு அது வர கதை. கணக்கு தந்தது வீடு தந்தவே எனக்கு தந்தவே அவை கொடுத்ததுகளை சரியோ திருப்பி எடுத்து மற்ற சோதரங்களுக்கு கொடுத்தா அது வராது. அதை விடு, தேவையில்லாம பரிசு எடுத்துறீங்க, என்னைய நல்லது இல்லை சொல்லி போட்டேன். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சிருந்தேன் என்றால் ஒவ்வொரு நாளும் காலம்பளை எழும்பி இந்த மனுஷி எனக்கு சொன்ன கதை. என் அம்மா அப்பாவை பார்த்து அவன் ஸ்டைல் இல்லாத ஆக்கள், என் அக்காவை பார்த்து அவன் ஒரு மாதிரி ஏறாங்க பாக்குறா.
அப்படி சொன்னவ இப்படி சொன்னவ மச்சாக்காரி இருக்கிற பாப்பாரு ஓ அது வேற குத்தல் கதைகள் எல்லாம் கதைச்சோ. ஐயோ இதுகள் சொன்ன கதைகள் எல்லாம் தம்பி ஞாபகப்படுத்தினால் இன்றைக்கு நான் இதுல இந்த மனுஷியோட வந்து இருக்க மாட்டேன். பேண்டேஜ் போட்டு மூக்குல இருந்து மூக்கிலே ஒரு கொஞ்சம் சின்னனும் கண்ணிலே ஒரு சின்ன ஓட்டையும் தான் தெரியும். மிச்சம் எல்லாம் என்னோட அடி வாங்கி இப்ப பேண்டேஜ் கட்டி இருக்கு. தம்பி மறதி என்றது அவசியம். இப்ப மறந்து எங்கட குடும்பம் சுமூகமா ஒரு ட்ரக்கில போகுது என்றால் அதுக்கு காரணம் என்ன சொல்லும் பாப்போம்? இந்த மறதி. பழசுகளை எல்லாம் மறந்து இந்த மனுஷியே ஏதோ சொன்னது போகட்டும், மறந்து விடு, மறப்போம் மன்னிப்போம் என்று விட்டபடியாத்தான் இன்றைக்கு ஆளை இங்க ஒரு மாதிரி கூட்டி எங்கட குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பா நடக்குது. ஒரு குடும்பம் ஒன்று இருக்கு. நீங்கள் இப்ப குடும்பம் என்று மதிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு காரணம் இந்த பழைய குரல்கள் குற்றங்களை மறக்கிறது. பழசெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறேன். நேற்று என்ன செய்யறோம் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல போய் தட்டி இருக்கிறேன் வீடு அன்னைச்சு. என்ன பிளான்? என்ன மாதிரி வேட்டுதல் தெரியுமே. வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு தண்ணி தருதல். ஐயோ இப்படி இந்த இனஞ்சனத்தை காணாத அது அங்கதானே அன்ப கண்டன் தான். ஐயோ உங்களோட சொந்த வீட்டுக்கு உங்களை வாங்கணும் என்ன சொல்லி இப்படி இடக்கட மறந்து போய் போனா நல்லா தான் இருக்கும் போல. நல்லா இருந்து கொண்டு வீட்டை மறந்து எனக்கு போன் அடிக்குதுன்னு. ஐயோ அக்கா மனுஷன் வந்து நிக்கிறேன் சொல்லி விட்டேன். நீங்களே என்ன மலுவலா வந்தவர உண்டு அங்க போன மறந்து போன கமெண்ட் இருந்துட்டு நாங்க போயிட்டு சொல்லவும் இல்ல மறந்து வந்துட்டேன். அதை விட தம்பி இந்த மாமி மாமி ஐயோ என்ன மறக்காம சமாளிச்சு வச்சு இது போல மறந்தபடியா தான் தம்பி நிம்மதியா இருக்கிறேன். சந்தோஷமா ஒரு குறிப்பா சிரிச்சு கழிச்சு கொண்டு இருக்கிறேன் என்றால் இந்த பழசுகளை மறந்தபடியா மாமி சரி எனக்கு பழத்தி விட்ட பாடுக்கு கடைசியா மனுஷிய கனடாவுக்கு கூப்பிட்டு பூ போல பஞ்சு போல வச்சிருந்து பேஸ்மெண்ட்ல விட இல்ல மேல வச்சிருந்து ஆட்கள் விடுற மாதிரி நான் எல்லாம் கீழே விட இல்ல தெரியுமே. அப்படியே நடு இடத்துல படிக்கட்டுல கூட அந்த எலக்ட்ரிக்ல போற இதுல விட்டு அப்படியே மேலே ஏத்தினா இவ்வளவு சொன்ன மனுஷிய பூ மாதிரி வச்சிருந்து அது மனுஷி நடக்கவே மாட்டது. பிள்ளையில எங்க பாக்குறது இப்படி இப்படி குசினிக்குல இருந்து பாத்ரூமுக்கு போறதுக்கு 1.5 நாளும் 30 நிமிஷம் எடுக்கும். பிள்ளையில எங்க கவனிக்கிறது அதெல்லாம் சும்மா ஆக்கள் காய்க்கிறேன் நீ கற்காத ஆக்கள் காய்க்கிற மாதிரி அப்படி ஒன்றும் கவனிக்கல. நான் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்க இழுக்குது, சேடம் இழுக்குது. சரியோ டாக்டர் சொல்லி போட்டார் மெதுவா கரண்டியால தண்ணிய மெதுவா ஊத்த சொல்லு. 2 நாள் நித்திர முடிக்காம இருந்து கரண்டியால கிள்ளி ஊத்துறேன். சொண்டு காஞ்சி போமண்டு நீங்களும் சொண்டு காஞ்சி போமண்டு. சரியோ விட்டு 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 அந்த நேரத்தில் இந்த மனுஷி கதைச்சது எனக்கு ஞாபகம் வந்திருந்து என்றால் என்ன செய்திருப்பேன் சொல்லும் பாவம். அந்த பெருக்கின கரண்டிய வேக்க வச்சு பக்கண்ட மத்தி இருப்பேன். இரவலைக்கு போச்சு 2 மண்டு. அப்படி நான் செய்ய இல்ல. ஏன் மறதி. இந்த மறதி என்ற குல தெய்வம் இந்த மண்டைக்கு இருக்கிறபடியால இன்றைக்கு சிரிச்சு சந்தோஷமா எல்லாரோடையும் இருக்கிறேன். வெளியில வருது. இப்ப நடக்கிறது ஒன்று ஞாபகம் இல்ல. என்ன கிளாஸ் படிக்குதுன்னா ஞாபகம் வச்சிருக்கலாம் தானே. நாங்கள் ஊரார கவனிச்சால் எங்களை புள்ள தண்ட பாட்டுக்கு வளரும். பழமொழி சொன்னாலும் வெள்ளுக்கோணம் திரத்தி நாங்கள் ஊரார அப்படியே கவனிச்சு நாங்கள் பொது தொண்டுகள் நல்லதுகளை செய்ய வீட்டுல தண்ட பாட்டுக்கு வளரும். சரி தமிழீர் கேளும் கதைய ஊரில இந்த இவவுண்ட இல்ல அது என்னுடைய சித்தப்பா முறையான ஒரு ஆள். சரியோ நாங்கள் வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். காசு இல்லை என்ற உடனே இவ்வளவோ கஷ்டப்பட்டு அம்மா நகையெல்லாம் அடைய வச்சுக்கிச்சு வீடு கட்டுப்பட்டு கொண்டு வருது. ஓடு வைக்க போறோம், கூரை ஓடு வைக்க போறோம். வைக்க போக ஓடு வந்து ரங்குது. என்ன காசு கொடுக்கணும். அப்பரட்டே சித்தப்பரட்டே ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கினாங்க. சரியோ 5000 பெரிய காசு. 5000 ரூபாய் காசு தான். ஆனா இப்ப என்ன $50. சரியோ காசு வாங்கினால் வந்து மனுஷன் வாசல்ல நிக்குது. தலை தீவாளி பிள்ளைகள் ஊர்ல இருந்து வருது. கிராபட்டோனும் 5000 திருப்பி தான். அப்ப உங்களுக்கு மோடோடு வைக்கிறது முக்கியமோ தீவாளி
சரி கொடுத்த காசை நாங்கள் திருப்பி எடுத்த காசை கொடுப்போம் எப்படியும். அந்த நேரத்தில் வந்து கேட்கறது ஒரு மனுஷத்தன்மை இல்ல அதன்மை என்ன. பிறகு உடனே அம்மா ஓடி போய் இன்னும் ஒரு வீட்டுல கேட்டு அவன் அக்காட்ட போய் கேட்டு அப்படி கஷ்டப்பட்டு மானம் போகாமல் அதை காசை கொடுத்து அனுப்பிவிட்டது. அந்த சித்தப்பன் கனடாவுக்கு வந்த பிள்ளைகள் ஒன்றும் அடுக்க இல்லை. சரியோ பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் குரட்டவே அந்த வேக்மனத்தாலே பிள்ளைகள் நாங்கள் வச்சிருந்து பார்த்து இவ்வளவு பிரச்சனை இதை எனக்கு சொல்லியிருந்தா நான் அந்த அளவு வீட்டு வாசலுக்கையும் எடுத்திருக்க மாட்டேன். பார்த்து நீங்களே இவ்வளத்தையும் வச்சுக்கணும் அந்த அளவு பூ போட்டு கும்பிட்டு கொண்டு இருந்தவர் சித்தப்பாண்டு. இப்பதான் தெரியுது உண்மை. பார்த்து நீங்க தம்பி பழசுகளை ஞாபகம் வச்சு அவர் செய்ததுக்கு நான் இன்றைக்கு அவரை வெளியில விட்டு இருந்தேன் என்றால் இன்றைக்கு மேல்லோகத்தில இருந்து அவரும் போட்டார். தெரியும் வாழ்த்தி கொண்டு இருக்கிறார் என்ன. ஏனென்றால் கடைசி காலத்தில் அவரை நான் தான் வீட்டை வச்சு பார்த்து பராமரிச்சு எல்லாம் செய்து விட்டது. அப்ப அவர் அன்றைக்கு நீர் இப்படி செய்த நீர் மக்குண்டைக்கு நேக்குட்டுதான் நம்ம விடுவர் என்று விட்டன் என்றால் அது உலக நடவடிக்கைகளுக்கு சரி வரும். அது என்ன அது மட்டும் இல்ல தம்பி, ஊர் உலகத்துல யாரோட நாங்கள் பகைக்கையில சொல்லும் நினைச்சுப்பார். எல்லாரோடையும் ஒரு விதத்துல கொழுவல் இருக்கத்தான் செய்தது. அன்றைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அந்த கல்யாண வீட்டுல எல்லாருக்கும் சாப்பிட வாங்கோன்னு கூப்பிடுங்கன்னா என்ன கூப்பிட இல்லை. அப்ப இதை நான் ஞாபகம் வச்சிருந்து என்ன கூப்பிடல இவருக்கு செய்யறன் வேலை என்று கொண்டு இருந்தால் எனக்குத்தான் இங்க பிளட் பிரஷர் கூடும், ரத்த கொதிப்பு வரும், எல்லாம் வரும், கடைசியா உள்ள நாளும் போயிடும். விளங்குதான். அது மறந்து மன்னிச்சு ஆக்களோட சுமூகமா சந்தோஷமா இருக்க வேணும். அதை விட்டு இனி ரோட்டில நடந்து பாரு, ரோட்டில இல்ல ஒரு கோயிலுக்கோ ஒரு திருவிழாக்கோ இல்ல உங்களோட ஊர் பங்கன் ஒன்றுக்கு போய்ப்பார். அங்க வந்திருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில உமக்கு ஏதாவது குற்றம் செய்துதான் இருப்பார். ஒன்றில் கல்யாண வீட்டுக்கு இன்வைட் பண்ண இல்ல உண்மை மதிக்க இல்ல, அப்படி ஏதாவது ஒன்று கட்டாயம் செய்துதான் இருப்பிடும். அப்ப அவ்வளவு பேரோட நீர் கதைக்க மாட்டேன் என்றிருந்தால் நீர் இப்படி ஒரு பிளாஸ்டர் ஒட்டி போட்டு கொண்டு இருந்திருப்பீர். அதோட போகாமலே இருந்திருக்கலாம். சரியோ அதுக்கு தான் தம்பி மறதி என்றது அவசியம். இப்ப விளங்கிச்சோ எனக்கு நானே மறக்கிறேன். நல்லா விளங்கிச்சான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மறந்துருங்க. நல்ல விஷயம். இந்த பிள்ளைகள பர்த்டே பள்ளிக்கூடம் இதுகள் எல்லாம் மறக்காயுங்க. வீட்டை மறக்குறீங்களே இது என்ன நியாயம்? இது வீட்டையே மறந்து அடுத்த வீட்டுக்கு போறீங்களே எவ்வளவு கூடாத வேலை என்ன தெரியுமே தம்பி. காலம்பரம் எடுப்பின உடனே பேர்ஸ் எடுத்து வச்சியோ, பெண் எடுத்து வச்சியோ, டெலிபோன் வச்சியோ, தொப்பி வச்சியோ, காசு வச்சியோ, அதுக்கு அது கொண்ட வரைக்கும் வாங்குற சாமான் தெரியுமே, பால், தேங்காய், பான், மற்றது அந்த ஆரிய பவன்ல இடியப்பம் தெரியும். இவ்வளவும் சொதி சம்பா அதுவும் சொல்லப்படும். பிறகு கொஞ்ச நேரம் தால திருப்பி வரைக்கும் என்ன வாங்கணும்னு தெரியுமே, பான், பால், ஆரிய பவன்ல இடியப்பம், சொதி சம்பா இவ்வளவும் திருப்பி வரும். பிறகு காசல பூட்டி கொண்டு வெளியில போய்க்க திருப்பி அந்த லிஸ்ட் வரும். இதையெல்லாம் கேட்டு 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 செவி மிரத்து போச்சு. என்ன சொல்லி ஒரு சாமானாவது வேண்டிட்டு வரக்கூடாது. இவ்வளவு சொன்னா ஒரு விஷயத்தை ஒரு மதிக்காத மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுதானே நாங்க திருப்பி 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 சொல்றோம். நீங்க இப்படி மறந்துருவீங்களான்னு தெரிஞ்சுதான் திருப்பி திருப்பி சொல்றோம். நாங்க இப்படி திருப்பி திருப்பி சொல்றதாலதான் நாங்க மறக்கிறோம். கூட ஒரு அசட்டையா நாங்கள் எடுக்கிறேன். இது ஒரு கார்ல சில கீஜின்னு சத்தம் கேட்கும் தானே. இந்த சொக்கப் சோவர் பழசு கரல் பிடிச்சால் இப்படி சத்தம் கேட்கும் கேட்கும். அது மாதிரி சத்தங்களை நாங்கள் காது கொடுத்தோம். இப்ப 5 தரம் கீச்சண்டது 6ஆம் தரம் கீச்சண்டையில யோசிக்கிறோம். அது தண்டை வாட்டு கத்த. சரி அப்ப இனிமேல் பட்டு நான் ஒரு சொல்லி போட்டு அப்படியே விட்டுறேன். அப்படியே நச்சண்டு சொல்லணும். ஏற மாதிரி நச்சண்டு ஸ்டைலா சொல்லணும். சில பேர் சொல்லிக்க பார் அப்படியே பக்கத்து காதுக்க போய் மூளைக்க போகுது. அப்படி பூர்ற மாதிரி எனக்கு விளங்கல. அது ஒரு பாட்டாளா சொல்லலாம். இல்லாட்டா ஒவ்வொருக்கா ஒரு உத்திய பாடு வரணும். எங்களுக்கும் பாட்டுக்கு பாடினா அவ்வளவு நான் பாடணும். அது இல்ல காலம்பரையில இப்ப நாங்கள் இப்ப காலம்பரையில கொஞ்சம் கோப்பி குடிச்சா எல்லாரும் போடுறதானே டாய்லெட்டுக்கு. அப்படியான நேரங்கள்ல தச்சமே கோப்பி இல்லாத நாள்ல பாட சொன்னா பக்கண்டு போடுவேன். அவ்வளவு பயங்கரமா இல்ல அப்படி அப்படி ஒவ்வொரு முறைக்கும் ஒரு உத்திய பாவிச்சு எங்களுக்கு சொன்னா இது எந்த நேரம்
அதை விடும் தம்பி. இந்த மறதியை பற்றி நான் மறக்கிறேன் போறேன் வாரன் என்று இனி கதையாதீங்க. ஏனென்றால் நான் மறந்தபடியாத்தான் இன்றைக்கு இந்த வையகத்துல சந்தோஷமா எல்லாரோடையும் தம்பி வா எப்படி வா அண்ணன் எப்படி இருக்கிறீங்க மச்சான் ஹாய் தங்கச்சி எப்படி தங்கச்சி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களோ. ஆனா தங்கச்சி எனக்கு முந்தி செய்து எல்லாம் ஞாபகப்படுத்தின என்றால் போறாண்டைங்க இடிச்சு டிவி முடிச்சு சிங்காரிக்கு போறான் தம்பியார் போற பேர் பேர் பேர பேரு நேஷனல் உண்டு அவருக்கு தேவையா தான் கிடக்க வக்கில்லாம எனக்கு கதை விட்டவர் இல்லை. எனக்கு ஒரு கதை விட்டவர் இல்லை. வழி இல்லாமல் நடந்து போறாரு ஒரு நக்கல் அடிச்சவர் இல்லை. தங்கச்சி இங்க போறான் மேலுக்கு சாமத்திச்சு வச்சவ கூப்பிட்டவே சாமத்திச்சு கோயில் ஊரெல்லாம் சொல்லி வச்சவே கூப்பிட இல்ல அப்படி எல்லாரையும் பார்க்கிற எல்லாரோடையும் நாங்கள் அவை இந்த ஹிஸ்டரிய வாசிச்சு கொழுவிக் கொண்டிருந்தால் நாங்கள் தான் கூனி குருவி கடைசியா இந்த மரக்குத்தி மாதிரியும் இருக்க மாட்டோம். அதுக்கும் சின்னனா போயிடும். சரியா இப்ப நான் ஏச இல்ல ஆரையும் பற்றி எனக்கு பிரச்சனை இல்ல. வீட்டுல உள்ள விஷயத்தையாவது மறக்காம இருங்க அவ்வளவும் காணும். எனக்கு ஆரையும் பற்றி பிரச்சனை இல்லை. நீங்க ஆரையும் மறவங்க ஆரையும் நினைவுங்க ஆயிரம் எனக்கு வேணும் வீட்டுல இருக்கிற பிரச்சனைய ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. ஆனா உங்க பர்த்டே நான் மறக்காமல் நான் எப்படியும் அதை மறக்காம ஆக்குனது நான் அதெல்லாம் ஒற்று முறை மறந்துவிட்டான். சரியோ மறந்துவிட்டான் என்றால் வந்து மேசையில இருந்து ஒரு கதை எழுதி கொண்டுட்டு இருக்கிறேன். கோப்பியை கொண்டாண்டு சொன்னேன். கோப்பி வந்து லேண்ட் பண்ணின விதம் வந்து வயங்கண்டு வந்து டமங்கண்டுச்சு. அப்படி கோப்பி துள்ளி எழும்பி வங்கி உள்ளுக்கு நின்று சரி அப்படி அடிக்கோப்ப தெரிஞ்சது. வச்ச வயில அடிக்கோப்ப தெரிஞ்சு கோப்பி மேலே ஏறி வங்கிச்சு. என்ன ஒரு ஸ்டைலா வைக்கிறேன் கேட்டேன். இன்றைக்கு என்னன்னு கேட்டான். இன்றைக்கு என்ன கேட்டான். வளமையான நாள் தான் கோழியை கொக்கரிச்சதோ என்ன ஞாபகம் இல்லை என்ன உங்களுக்கு வளமையா மறக்கிறதானே பார்த்தேன். கோட் அங்க இருக்கு ஷர்ட் அங்க இருக்கு பாக்கெட்ல பெண் இருக்கு எல்லாத்தையும் தொட்டு பார்த்தேன். எல்லாம் இதுக்கு பக்குவமா இதுக்கு அப்ப நான் சொன்னேன் எல்லாம் இதுக்கு சொல்ல உங்களுக்கு உங்களை கட்டினானே மனுஷன் உண்டு அப்படி துவங்கி சலப்புல சலமுண்டு விழுந்து 3 நாள் சாப்பாடு இல்லை. எனக்கு சாப்பாடு அது சந்தோஷம் தான் ஒரு வழி இல்லை. நான் கடையில சமாளிச்சேன் என்றாலும் 3 நாளாவது நல்ல சாப்பாடு அமர்த்தி வாசிக்கும் அது என்றாலும் அது கஷ்டம். என்ன உண்ட சாப்பாடு சாப்பிடாமல் எல்லாம் மெலிஞ்சு கிழிஞ்சு சொக்கையெல்லாம் கத்தி போச்சு. என்ன மனுஷன் சாப்பாடு சாப்பிடாம பின்ன பிறகு ஞாபகம் வந்துட்டு வந்த உடனே ஓடி போய் அவசரத்துல கேக் கடையில போய் கேக்க வாங்கினேன். சரியும் அது பெரும்படியா போச்சு. பெரிய பில்லங்கமா போச்சு. கேக்காரன் அவசரப்பட்டு ஐயோ மனசி கொதிச்சு தள்ளுது கேக்க கொண்டு வாண்டு கேட்க அவன் கேக்க கொண்டு வச்சுட்டு கேட்டான் ஏதாவது எழுத விடுமோ கேக்கிலே எதுவும் எழுதுறதானே. அப்ப நான் சொன்னேன் ஓகே மேல் பாதியில எழுது உனக்கு வயது கூடினாலும் உனக்கு அந்த நல்ல வயது கூடினாலும் இளமை மாறாத என் அருமை மனைவி ரெண்டு மேலே எழுதுண்டு. இப்ப கீழே என்ன எழுதுற கீழே எழுது கீழே சரியில்லை அதை எழுதாது என்று சொல்லிவிட்டேன். சரியோ அதுக்குதான் பேர் எழுதி கொண்டு அவன் குணந்து கேட்க வடிவா செய்து தந்துட்டான். தந்த உடனே நானும் கொஞ்சம் பாத்தியோ கேக் கண்ட உடனே அவன் எழுதி விட்டிருக்கிறான் வயசு போனாலும் மேல நல்லா இருக்கு கீழே சரியில்லை. ஐயோ நான் மேலே எழுது கீழே எழுது பிரிச்சு சொன்னது அவன் அதையும் சேர்த்தலை விட்டான் பாவிய. கேக் அப்படியே வந்து மூஞ்சேல விழுந்து கிரீம் எனக்கு கண் துறக்கிறதுக்கு கண்ணை கண்டுபிடிக்க முடியல. இப்படி நேரம் கேக் தருவானோ ஆளை பார்க்க சாந்தமா இருக்க நான் பொங்கி எழுந்தா பிரச்சனை எழுந்தால் பூகம்பம் இல்ல இப்படி ஒரு சுனாமி தோத்துப்போம். சுனாமின்ற மூல காரணமே இங்கதான் தட்டு பேர்ந்த மாதிரி ஒரு கோபம் பெறும். கோபம் வந்தாலும் நாங்கள் அதெல்லாம் நல்ல கோபம் என்று நெச்சுக்கொண்டு பேசாம இருக்கிறதான். என்றால் எங்களுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கு எங்களையும் ஒழுங்கு நடையா செய்யறதுக்கு ஒரு எலிமெண்ட் ஒன்று தேவை. என்ன பேசாம விடுறதுதான். ஆனால் எனக்கு அப்படி நான் மறக்கிறேன் எனக்கு தம்பி இந்த மனுஷன் கொடுத்து வச்சவன் வருத்தம்
அது வருத்தம் வராம பழசு எல்லாத்தையும் பூட்டி வச்சிருந்தா ஒன்னும் செய்யறாங்க என்னது செய்யறாங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கோம் எல்லாம் ஞாபகம் கூடாது எல்லாம் யார் செய்தது என்னென்ன செய்தது எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பியா கிடக்கு என்னட்டு அப்ப யாரும் இப்ப செய்தவே முன்னுக்கு வந்துட்டோம் என்றால் அவையோட பேச மாட்டேன் அவன் செய்தது ஞாபகம் பெற படக்கம் உள்ளுக்கிட்டக்கம் கேட்கிறார் கூட கதையை கேட்டா அப்புறம் நல்லா இருக்கு பாப்போம் மாத்த பண்ணி பாப்போம் மாத்த இது வாழ போற காலம் ஒரு கொஞ்சம் சொட்டு காலம் தெரியும். இந்த காலத்துக்குள்ள ஒவ்வொருத்த பயோடேட்டாவும் எழுதி நாங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள போட்டு மனுஷனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. மனுஷன் மறக்கிறவன், கம்ப்யூட்டர் வைரஸ் வந்தா தான் மறக்க முடியும், இல்லாட்டால் மறக்காது. இது மனுஷன் மறக்கிறதாலதான் சமூகத்தோட ஒன்றிணைஞ்சு வாழ்றான். அதுகளையே கிரட்ஜுகளையும் இவர் இப்படி செய்தவர் என்று யோசிச்சு கொண்டிருந்தால் வாழ இயலாது. ஓமோ இல்லையா சொல்லு பாப்போம். அதாவது கெட்டதெல்லாம் மறந்து நல்ல விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல விஷயம் என்றால் நீ என்னையே மறந்துடாங்க. சரி இங்க சரஸ்வதி இப்ப நாங்கள் போவோம். சரஸ்வதியோ தம்பி உங்களுக்கு தெரியுமே யாருண்டு? இல்ல இல்ல ஆறது அதுல நீ பில்டப் படுக்காங்க பரமேசு நான் பாத்திய தம்பி பேரை மறந்து அப்படி செல்லத்திலே ஆசையா மாறி மாறி பேரை கூப்பிட்டு பேர் மறந்து போச்சுன்னு நினைச்சேன். ஜிஜி ஜிஜி நான் இப்படி ஒவ்வொரு பேருகளே அந்தந்த நேரம் வாயில வர்றதே ஆசையை கூப்பிடுறதப்பா. நீ அதுகளை விளங்காத. ஆனால் இனிமேல் பட்டு இந்த மறந்து போன நின்று ஆட்களுக்கு பிரசங்கம் வைக்காத. நெச்சுக்கோள், ஞாபகம் வச்சுக்கோள். மறந்ததாலதான் உன்னோட சந்தோஷமான குடும்பம் நடத்துறேன். சரி 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 சந்தோஷம் சந்தோஷம். கண்ணால் பார்த்ததை காதால் கேட்டதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்டதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. மதவெடி